Hi friends, welcome to our channel Subud Travel Vlog. நம்ம இப்போ இருக்கிறது பொதிகைமலை அடிவாரம் செங்கோட்டை ரயில்வே ஸ்டேஷன். ஒரு பியூட்டிஃபுல்லான அழகான செங்கோட்டை ரயில்வே ஸ்டேஷன் இருந்து நம்ம டிராவல் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஒரு பேசஞ்சர் ட்ரெயின் தாங்க. ட்ரெயின் நம்பர் 56744 செங்கோட்டையில இருந்து திருநெல்வேலி வரைக்கும் போகக்கூடிய அந்த ட்ரெயினில் தான் நாங்கள் டிராவல் பண்ண போறோம். வெறும் 20 ரூபா டிக்கெட் ஃபேரில் 80 கிலோமீட்டரை 15 ஹால்ட்டோட 2 மணி நேரத்தில் கவர் பண்ணோம் இந்த பேசஞ்சர் ட்ரெயின். இந்த செங்கோட்டையிலிருந்து திருநெல்வேலி போகிறதுக்கு இடையில இருக்கக்கூடிய அத்தனை ஊர்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ட்ரெயினுங்க இந்த செங்கோட்டை பேசஞ்சர் ட்ரெயின். அதை தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். வாங்க நீ ட்ராவல் எப்படி இருக்குன்னு பார்க்க போகலாம். இன்றைக்கி ஒரு சண்டே ஜனவரி 4, 2026ங்க. ஒரு சூப்பரான ட்ராவலாக இருக்க போகுது. நம்மளோட நீங்கள் டிஜிட்டல் ட்ராவல் பண்ணுங்கள். சூப்பர் ட்ராவல் ஆகல நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கூட பெல் பட்டன் ஆளில் போட்டுருங்க. இந்த வீடியோவை இன்ஸ்டாகிராம்லேயே ஃபேஸ்புக்லேயே பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படியே கமெண்ட்ஸ் பக்கத்தில் கூடிய ஹை பட்டனை டச் பண்ணி விட்டுருங்க. வாங்க நம்ம டிக்கெட் எடுத்துக்கிட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டிக்கெட் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுங்க. டிக்கெட் வந்து ஒரு ஆளுக்கு 20 ரூபாங்க. நம்ம 2 பேர் ட்ராவல் பண்ணுறோம். டிக்கெட் ஃபேர் பார்த்தீங்கன்னா 40 ரூபா. வாங்க அப்படியே எடுத்துகிட்டு செங்கோட்டை ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நம்மளுடைய ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம ரவி நண்பர் ரவி தான் வந்திருக்காரு. அவர் நடந்து ட்ராவல் பண்ண போகிறோம். இங்கேருந்து போயிட்டு நெல்லையப்பர் கோயிலில் போய் தரிசனம் பண்ணிவிட்டு இருட்டு கடையில் அல்வா வாங்கிட்டு தான் இந்த வீடியோ எண்ட் பண்ண போகிறோம். வாங்க போகலாம். சூப்பராக இருக்க போது ட்ராவல் இந்த செங்கோட்டை ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா பொதிகை எக்ஸ்பிரஸுங்க. செங்கோட்டையில் இருந்து சென்னை எக்மோர் வரைக்கும் போகக்கூடிய பொதிகை எக்ஸ்பிரஸ் தான் எம்டி ரேக் வந்துட்டு இருக்கு. உள்ள கூட்டம் பாருங்க, சரியான கூட்டம் இருக்கு இந்த ட்ரெயினுக்கு. ட்ரெயின் நம்பர் 12662 பொதிகை எக்ஸ்பிரஸ் இந்த ட்ரெயின் தான். திருநெல்வேலி, எழும்பூர், செங்கோட்டை நாம டிராவல் பண்ணக்கூடிய பேசஞ்சர் ட்ரெயின் பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் நம்பர் 3 இருந்தால் புறப்படுதுங்க. செங்கோட்டை திருநெல்வேலி பேசஞ்சர். வாங்க நம்ம பிளாட்ஃபார்ம் நம்பர் 3க்கு போகலாம். நம்ம டிராவல் பண்ணக்கூடிய பேசஞ்சர் ட்ரெயின் பாருங்க, ரெடியாக நிற்குது பிளாட்ஃபார்ம் நம்பர் 3ல. ஈரோடு வேப் 4 தான் நம்மளை ஃபுல் பண்ண போகுது இன்னைக்கு. நம்மளை இன்னைக்கு செங்கோட்டையிலிருந்து திருநெல்வேலிக்கு கூட்டு போகிறது பார்த்தீங்கன்னா ஈரோடு வேப் 4 லோக்கோ தான் கூட்டு போக போகுதுங்க. சூப்பராக கம்பீரமாக நின்றுருக்கு பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஹோம் டவுனான ஈரோடு லோக்கோ தான் வேப் 4 தான் நம்மளை ஃபுல் பண்ண போகுது. இந்த திருநெல்வேலியில் செங்கோட்டையிலிருந்து திருநெல்வேலி வரைக்கும் 80 கிலோமீட்டர் இருக்குது. சூப்பராக இருக்க போகுது ட்ராவல். வாங்க நம்ம ஹார்ன் சவுண்டு கேட்டு செம்மையாக ஜாலியாக ட்ராவல் பண்ணலாம் இந்த ட்ரெயினில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே நம்ம ட்ரெயினோட கோச் பொசிஷன் பார்த்துடலாங்க. இந்த ட்ரெயினை வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 12 பெட்டிங்க. 2 SLR, அது போக 10 அண்டர்சைடு. 2 SLR வந்து மாற்றுத்திறனாளிகள் போகிறதுக்காக, மீதி 10 ட்ரெயின் பெட்டி இருக்குது. அதை நம்ம இதில் வேணால் ட்ராவல் பண்ணலாம். வாங்க நம்ம ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணலாம் செங்கோட்டை ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து. இன்ஜினுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அது SLR பெட்டிங்க. அதுலேயே வந்து மகளிர் மட்டும் லேடிஸ் ஒன்லி அந்த பெட்டி ஜாயின்டாக இருக்கும். அதே மாதிரி லாஸ்ட்டில் ஒன்று இருக்கும். அப்போ இடையில கிட்ட 10 பெட்டி இருக்கும். அந்த 10 பெட்டியில் நம்ம இதில் ட்ராவல் பண்ணிக்கலாம். எல்லாமே அண்டர்சைடு தான். சூப்பராக இருக்க போகுது ட்ராவல். வாங்க போகலாமா. 2013 தயாரித்த இந்த பெட்டியில் தான் நாம் இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோம். நம்ம ட்ரெயினுக்கு ஏகப்பட்ட ரேக் ஷேரிங் இருக்குங்க. திருநெல்வேலி, செங்கோட்டை, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மதுரை, ராமேஸ்வரம், விருதுநகர், விழுப்புரம், அந்த மாதிரி ஏகப்பட்ட ரேக் ஷேரிங் இருக்குது. போர்டு காட்டணும்னு பார்த்தா போர்டு ஒன்றுமே காணோம். போர்டு வந்து பார்த்தா உங்களுக்கு காட்டுறேன். வாங்க நம்மளோட கோச் பொசிஷன் எப்படி இருக்குன்னு இப்போ பார்த்துடலாம். திருநெல்வேலியில் கிளம்புறனா செங்கோட்டையில் கிளம்புறா பார்த்தீங்கன்னா நம்ம பெட்டியில் இப்போதைக்கு இந்த பெட்டியில் பார்த்தீங்கன்னா நம்ம ரவி பாஸும் நம்ம தான் இருக்கிறோம். 2 பேர் தான் இருக்கோம்.
இப்போதைக்கு ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வேகன்சியாக தான் இருக்குங்க. ஆனால் போக போக சரியான க்ரௌட் ஏறும். நிறைய டிமாண்டாக ஓடக்கூடிய ட்ரெயின் தான் நம்முடைய இந்த பேசஞ்சர் ட்ரெயின். பிளாட்ஃபார்ம் 1ல் புதிய எக்ஸ்பிரஸ் ரெடியாக நின்றுட்டுருக்குங்க. 6:45க்கு கிளம்பக்கூடிய ட்ரெயின். செங்கோட்டை திருநெல்வேலி பேசஞ்சர் வழி அம்பாசமுத்திரம் 18 மணி 10 நிமிடங்களுக்கு நடைமேடை 3 இருந்து புறப்படும். Your attention please. Train number 5674 செங்கோட்டை திருநெல்வேலி passenger via அம்பாசமுத்திரம் will leave from platform number 3 at 18 hours 10 minutes. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ட்ரெயினோட வேரியேஷன் மட்டும் இப்போ பார்த்துடலாங்க. நம்ம ட்ராவல் பண்ணக்கூடிய பேச ட்ரெயின் நம்பர் எப்படி ஸ்டார்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 5 அல்லது 6 ஸ்டார்ட் ஆகுங்க. இதே ஸ்பெஷல் பேர் எக்ஸ்பிரஸாக இருந்தால் 0 தான் ஸ்டார்ட் ஆகும். மெயில் எக்ஸ்பிரஸ் அந்த லெஜெண்டரி ட்ரெயின்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி ட்ரெயின்லாம் ரொம்ப ப்ரீமியமாக ஓடக்கூடிய ட்ரெயின்லாம் பார்த்தீங்கன்னா 1 அல்லது 2 ஸ்டார்ட் ஆகுங்க. நீங்கள் நோட் பண்ணிக்கங்க. இந்த 5 and 6 அப்படியே இருந்ததுன்னா அது வந்து பேச ட்ரெயினாக தான் இருக்கும். ஒரு விண்டோ சீட்டு, அதுவும் நம்ம ஆப்போசிட் கிராசிங் வர மாதிரி சூப்பராக உட்காந்து பிடிச்சாச்சுங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா டைம் இப்போ 6 மணி ஆகுது. இன்னொரு 10 நிமிஷம் இருக்குது நம்ம ட்ரெயின் டிபார்ட் ஆகிறதுக்கு. டிபார்ட் ஆனோடனே நான் சூப்பராக ஸ்டார்ட் பண்ணி போகலாம். சன்செட் டைமில் இந்த ஊர்லேருந்து போகிறது சூப்பராக பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டைம் இப்போ 6:09. நம்ம ட்ரெயின் கிளம்புறதுக்கு 1 நிமிஷம் தான் இருக்குது. செங்கோட்டை ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நம்ம கிளம்ப வேண்டிய டைம் வந்துருச்சு. வாங்க ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணி சூப்பராக போகலாம் இந்த பேச ட்ரெயினில். சிக்னல் கொடுத்துட்டாங்க, வாங்க உள்ளே ஏறிக்கலாம். ஷார்ப்பாக 6:10க்கு நம்ம ட்ரெயின் செங்கோட்டை ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து டிபார்ட் ஆயிடுச்சுங்க. பொதிகை வண்டி பாருங்க, வேப்சமன் டிரைவர் லோகோட சூப்பராக நின்றுருக்கு. நம்மளோட ஃபர்ஸ்ட் ஹால்ட் பார்த்தீங்கன்னா இங்கிருந்து 8 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய தென்காசி தான் ஃபர்ஸ்ட் ஹால்ட்டுங்க. வா 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 சூப்பராக இருக்குது மக்களே, பாருங்கள் எப்படி இருக்கிற பச்சை பசையான அருமையாக. அப்படியே சன்செட் ஆகிற டைமில் பொதிகை மலை, அதாவது மேற்கு தொடர்ச்சி மலை பாருங்கள், அப்படியே மேகமூட்டங்களால் ஃபுல்லாக பனியில் மூடி இருக்கு. அப்படியே பச்சை பசைன்னு வெளிவெளியை பார்த்துட்டு ட்ராவல் பண்ணுறது ரொம்ப ஒரு அட்டகாசமான ட்ராவலாக இருக்கும். வேஃபோரோட ஹார்ன் பாருங்கள், நமக்கு பக்கத்துலேயே இருக்குது. செம்ம சவுண்ட் இருக்குது, சூப்பராக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தென்காசி சந்திப்பு ரயில் நிலையத்தை ரீச் பண்ணிட்டோம். கூட்டம் பாருங்கள் ஓரளவு இருக்காங்க. சண்டேனால இந்த ட்ரெயின் கொஞ்சம் பிஸியாக தான் இருக்கும். மக்களே நல்ல கூட்டங்க. நாம் ஒரு பிளான் வச்சுருந்தோம், அதாவது தென்காசிலேருந்து ஏறலான்ட்டு. தென்காசிலேருந்து ஏறினா பாருங்கள் சரியான கூட்டம், கண்டிப்பாக சீட் கிடைக்காது. ஃபுல் க்ரௌடு மக்களே.
ஆமாங்க. நல்ல கூட்டம் மக்களே, சரியான கூட்டமாக இருக்குது. இவங்க ஏறினாங்கன்னா பெட்டியில் சீட்டே இருக்காது, ஜாம் பேட் ஆகிறதும் வாய்ப்பு இருக்குது. அடுத்தடுத்து போகக்கூடிய அம்பாதுரை எல்லா ஸ்டேஷனுமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டிமாண்டாக தான் இருக்க போகுதுங்க. டைம் இப்போ 6:25. தென்காசி ரயில்வே ஸ்டேஷன் ரீச் பண்ணிட்டோம். சிக்னல் கொடுத்துட்டாங்க, எல்லா மக்களும் ஏறிட்டாங்க. வாங்க நம்மள ஏறிடுவோம். ரெஸ்ட் ரூம் பார்த்துடலாங்க. ரெஸ்ட் ரூம் நல்லா க்ளீனாக தான் இருக்குது. இந்தியன் டைப் ரெஸ்ட் ரூம். தென்காசிலேருந்து நம்ம டிபார்ட் ஆகிட்டோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கீழே புலியூர் தான் போக போகிறோம். ரயில் வந்து 2 பேர் ஏறாலும் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. நாம் இப்போ கீழே புலியூர் ரயில்வே ஸ்டேஷன் ரீச் பண்ணிட்டோம். இங்கேயும் நல்ல கூட்டங்க. கண்டிப்பாக இப்போ ஜாம் பேக்ட் ஆக போகுது நம்ம ட்ரெயினை. மக்களே, நாம் தென்காசியில் உள்ள காசி விஸ்வநாதர் உலகம்மனை தரிசனம் பண்ணிட்டு வந்தோம். அந்த வீடியோவோட கிளிப்ஸில் போடுறேன், பார்த்துட்டு வந்துடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்முடைய திருச்சி ஸ்ரீரங்கம் கோபுரம் மாதிரி எல்லாம் மிக பிரம்மாண்டமான கோபுரங்க. இப்போ தான் நம்ம இந்த கோயிலுக்கு முதல் முறையாக வரோம். தென்காசியில் இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதர் கோயிலோட மெயின் கோபுரம் சூப்பராக இருக்குங்க, பிரம்மாண்டமாக இருக்குது. தென்காசி காசி விஸ்வநாதர் கோயிலோட நடை திறந்திருக்க நேரம் பாருங்கள். காலை நடை திறக்க நேரம் வந்து 6 மணிங்க. மதியம் நடை அடைக்கும் நேரம் 12 மணி. மாலை நடை திறக்க நேரம் 4 மணி. இரவு நடை அடைக்கும் நேரம் 8:30 மணிங்க. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கோயிலுக்கு வரதா இருந்தால் யூஸ் பண்ணிக்கங்க. நம்ம கோயில் கோபுரத்தோட கீழே இருக்கோம். காற்று இப்படி வீசுது பாருங்கள், சும்மா ஆனந்தமாக சூப்பராக இருக்குது. டைம் இப்போ 2:45 ஆகுதுங்க. 4 மணிக்கு கோயில் நடத்திருப்பாங்க. இன்னும் 1.25 மணி நேரம் இருக்குது. வெயிட் பண்ணி சாமி தரிசனம் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் தென்காசி இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதர் உலகம்மனை தரிசனம் பண்ணி வச்சுங்க. இங்கே மெயின் காட் பார்த்தீங்கன்னா காசி விஸ்வநாதர். உள்ளே போனோடனே முதல்ல நம்ம காசி விஸ்வநாதர் தரிசனம் பண்ணுறோம். வெளியே நந்தி இருக்குங்க. நந்தி கும்பிட்டு காசி விஸ்வநாதர் தரிசனம் பண்ணிட்டு உள்ளே போனோடனே கன்னி விநாயகர் இருக்கார். அவர் தரிசனம் பண்ணிட்டு இடத்த பக்கம் வலத பக்கம் பார்த்தீங்கன்னா விநாயகர் இருக்கார், ஒரு முருகர் இருக்கார். அவரை தரிசனம் பண்ணி வெளியே வந்தோம்னா கோயிலோட இடத்த பக்கம் பார்த்தீங்கன்னா பாலமுருகன் கோயில் நல்லா பெரிய கோயிலாக இருக்குங்க. அந்த கோயில் பார்த்தோம்னா உலகம்மன் சந்நிதி அதில் இடத்த பக்கமே இருக்குது. அதை கும்பிட்டு அப்படி வெளியே வந்தோம்னா சண்டிகேஸ்வரர், அப்புறம் வந்து வள்ளி தேவனர் இருக்கக்கூடிய சுப்பிரமணியர் எல்லாருமே தரிசனம் கொடுக்குறாங்க. இந்த கோயில் தான் பார்த்தேங்க. ஒரு விஷயம் நோட் பண்ணேன். சண்டிகேஸ்வரருக்கு பார்த்தீங்கன்னா எல்லா கோயிலையும் சின்னதாக தான் கொடுத்துருப்பாங்க அந்த கருவறை. உள்ளே போய் குமிஞ்சி பார்க்குற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த கோயில் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமான பெரிய கோயில் மாதிரி கொடுத்துருக்காங்க சண்டிகேஸ்வரரில். அப்புறம் வந்து இந்த கோயிலை பற்றி ஒரு ஃபங்க்ஷன் விசேஷம் சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, காற்று பேசுகிறத பற்றி. அதை பற்றி உள்ள கேட்டாங்க, ஐயர்கிட்ட கேட்ட சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆடி மாதத்தில் இந்த கோயிலுக்கு உள்ளே வரும்போது நாம் கோயிலுக்கு உள்ளே போகும்போது காற்று வந்து உள்பக்கம் மறந்து நமக்கு வெளியே பக்கமாக தள்ளுமாமா. அதே மாதிரி சாமி தரிசனம் பண்ணிட்டு கோயிலுக்கு உள்ளேருந்து அந்த ராஜகோபுரத்துலேயே வெளியே வரும்போது வெளியேருந்து காற்று உள்பக்கமாக தள்ளுமாமா. இதுதான் இந்த கோயிலோட கோபுரத்தோட சிறப்புங்க. அந்த கோபுரத்துக்கு பக்கத்தில் தான் நின்றுருக்கிறோம். நல்லா பிரம்மாண்டமான கோபுரங்க, சூப்பராக இருந்தது சாமி தரிசனம். நீங்கள் தென்காசி வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த காசி விஸ்வநாதர் உலகம்மனை தரிசனம் பண்ணுங்க, சூப்பராக இருக்கும். வாங்க நம்ம சிறப்பான முறையில் தரிசனம் பண்ணி வச்சுங்க. கூட்டமே இல்லை, ஒரு 15 நிமிஷத்தில் முழு கோயில் சூப்பராக சுற்றி தரிசனம் பண்ணியிருக்கோம். உள்பக்க கோபுரம் இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தென்காசியில் இருந்த காசி விஸ்வநாதரை நீங்களும் தரிசனம் பண்ணிட்டீங்களா? வாங்க அப்படியே நம்ம ட்ராவலை கன்டினியூ பண்ணி திருநெல்வேலி வரைக்கும் போகலாம்.
பாவூர் சத்திரம் ரயில்வே ஸ்டேஷன் ரீச் பண்ணியிருக்கோம். மேட்டூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டு இங்கேருந்து டிபார்ட் ஆகி போயிட்டுருக்கோம். ஸ்டேஷன் அந்த பக்கம் வந்துருச்சு, அதனால் கவர் பண்ண முடியல. இங்கே நல்லா கூட்டம் ஏறி இருக்குங்க. கீழக்கடையம் ரயில்வே ஸ்டேஷன் ரீச் பண்ணியிருக்கோம். ராமநாதபுரம் ரயில்வே ஸ்டேஷன் ஸ்கிப் பண்ணிட்டாங்க. ஏன்னா அது அந்த பக்கம் வந்துச்சு. இந்த பக்கம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு இருட்டு, அங்கேயே க்ரௌடு ஏறி இருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போகக்கூடிய ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா ஆழ்வார்குறிச்சி தான் போக போகிறோம். வாங்க அப்படியே ட்ராவல் கண்டினியூ போகலாம். நல்லா க்ரௌடுங்க. 39 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி கீழே ஆம்பூர் நம்ம ரீச் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஹால்ட்டுங்க அம்பாசமுத்திரம். அம்பாசமுத்திரம் போகும்போது 45 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணிடுவோம். அங்கே தான் வந்து 2 நிமிஷம் ட்ரெயினுக்கு ஹால்ட்டு, மீதி எல்லாமே 1 நிமிஷம் தான். 15 ஹால்ட்டுங்க. ஒரு கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஷன் கொடுத்துருக்காங்க இந்த ட்ரெயினுக்கு. அம்பைன்னு சொல்லக்கூடிய அம்பாசமுத்திரம் ரீச் பண்ணிட்டோம். இங்கே நிறைய போர்டிங் டிபோர்டிங் ரெண்டுமே இருக்கும். நல்ல கூட்டம் மக்களே. அம்பாசமுத்திரத்தில் சரியான கூட்டமாக இருக்குது. கீழே இறங்கணும்னா கண்டிப்பாக நம்ம ஷீட் போயிடும். நம்ம உள்ளேருந்தே கவர் பண்ணலாம். இந்த ட்ரெயினோட ஃபுல் 12 பெட்டிக்குமே கூட்டம் இருக்குங்க. டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 7:19 ஆகுது. ஒரு 5 நிமிஷம் டிலேவாக நம்ம ட்ரெயின் வந்திருக்கு. நாம் இப்போ அம்பாசமுத்திரம் ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து ஒரு 2 நிமிஷம் ஹால்ட்டுக்கு அப்புறம் கிளம்பியாச்சுங்க. நல்ல க்ரௌடு. இதில் டீபோர்டிங்கை விட போர்டிங் ரொம்ப அதிகமாக இருந்தது. கல்லடிக்குறிச்சி ரயில்வே ஸ்டேஷன் ரீச் பண்ணியிருக்கோம். ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா இப்போ நிலவரம் இதுதாங்க. சிட்டியில் ஸ்டாண்டில் நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆப்போசிஷன் அந்த சைடே வந்துருக்குங்க. நிறைய ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா பெருசாக லைட்டு கூட எரிய மாட்டேங்குதுங்க. ரொம்ப சின்ன குட்டி குட்டி ஸ்டேஷனாக இருக்குது. 1 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டர் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஹால்ட்டு கொடுத்துருக்காங்க. குட்டி குட்டி ஸ்டேஷனாக தான் இருக்குங்க. அதனால் நம்ம பெருசாக கவர் பண்ண முடியல. இந்த பக்கம் ஒரு ஸ்டேஷன் கூட கவர் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்படி வாங்க டிஜிட்டலாக ட்ராவல் பண்ணி போகலாம். திருநெல்வேலி சந்திப்பு ரயில் நிலையம் வரைக்கும். நம்ம திருநெல்வேலி ஜங்ஷன் போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஹால்ட்டு தான் இருக்குங்க. அது பார்த்தீங்கன்னா சேரன்மாதேவி, பேட்டை, அப்புறம் திருநெல்வேலி டவுன், திருநெல்வேலி ஜங்ஷன் ரீச் ஆகிரும். வாங்க அப்படியே ட்ராவல் பண்ணி போகலாம். சேரன்மாதேவி ரயில்வே ஸ்டேஷன் ரீச் பண்ணியிருக்கோம். இவங்க ட்ரெயின் கிராசிங் திருநெல்வேலி மேட்டுப்பாளையம் ட்ரெயினுங்க. திருநெல்வேலி ஜங்ஷன்லேருந்து இப்போ கிளம்பி மேட்டுப்பாளையம் போயிட்டுருக்கு. அந்த ட்ரெயின் கிராசிங் தான் இப்போ பார்த்தோம். டைம் பார்த்தீங்கன்னா 7:47 ஆகுதுங்க. நம்ம 8:10க்கு திருநெல்வேலி ஜங்ஷன் ரீச் பண்ணிடுவோம். சேரன்மாதேவி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இப்போ நம்ம டிபேட் ஆகிட்டோம். அடுத்து நமக்கு 2 ஹால்ட்டு தான். ஒன்று பேட்டை, 2வது
திருநெல்வேலி டவுன் அப்புறம் திருநெல்வேலி ஜங்ஷன் ரீச் ஆயிரும். நாம் இப்போ பேட்டை ரயில்வே ஸ்டேஷன் ரீச் பண்ணியிருக்கோம். இங்கே நிறைய க்ரௌட் இறங்கியிருக்காங்க. ட்ரெயின் சிக்னல் கொடுத்துட்டாங்க, வாங்க ஏறிக்கலாம். பேட்டை ரயில்வே ஸ்டேஷன் அங்கே பாருங்கள், பௌர்ணமி மூணு நல்லா சூப்பராக தெரியுது. ட்ரெயினில் மேக்ஸிமம் க்ரௌடு குறைஞ்சிருச்சுங்க, இப்போ ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அடுத்து வந்து நமக்கு திருநெல்வேலி ஜங்ஷன் இப்போ இது இருக்குங்க, திருநெல்வேலி டவுன் இருக்குது, அப்புறம் திருநெல்வேலி ஜங்ஷன். செங்கோட்டையில் நமக்கு அப்புறம் போகிற புதிய எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஓவர்டேக் பண்ணு பார்த்துங்க. இதில் சேரன்மா தேவியில் அங்கே பண்ணல, ஒன்று திருநெல்வேலி டவுனாக இருக்கும், இல்லைன்னா திருநெல்வேலி ஜங்ஷன் நம்ம போய் சேர்ந்ததுக்கப்புறம் நம்மளை ஓவர்டேக் பண்ணணும்னு நினைக்கிறேன். வாங்க பார்க்கலாம். திருநெல்வேலி டவுன் ரீச் பண்ணிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் நிறைய போர்டிங் ஆகுதுங்க, டீப் போர்டிங் ஆகுறாங்க. அடுத்து நமக்கு ஒரே ஒரு போய் நம்ம ரீச் ஆக டெஸ்டினேஷன் வந்துடுவோம், திருநெல்வேலி ஜங்ஷன். மக்கள் நிறைய யூஸ் பண்ணுறாங்க. லோக்கல் மக்கள் பார்த்திங்கன்னா இந்த ட்ரெயின் நிறைய யூஸ் பண்ணிக்கிறாங்க. பஸ்ஸில் போகிறதுக்கு பதிலாக இந்த ட்ரெயின் யூஸ் பண்ணிக்கிறாங்க. 2 ஹால்ட்டு 3 ஹால்ட்டு தாங்க மேக்ஸிமம் எல்லாம் இறங்கி ஏறிட்டு இருக்காங்க. அடுத்து மீதி க்ரௌடு போகிறாமே திருநெல்வேலி ஜங்ஷனில் தான் இறங்க போகிறாங்க. சரி, ஷார்ப்பாக 8:10க்கு நம்ம திருநெல்வேலி சந்திப்பு ரயில் நிலையத்தை ரீச் பண்ணிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஷார்ப்பாக 8:10க்கு நம்ம திருநெல்வேலி ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷன் ரீச் பண்ணிட்டோம். எல்லா குடும்பமும் இறங்கிட்டாங்க. லோக்கல் மக்கள் நல்லா யூஸ் பண்ணிக்கிறாங்க இந்த ட்ரெயினை. 20 ரூபா டிக்கெட் ஃபேரில் நம்ம செங்கோட்டையில் இருந்து திருநெல்வேலி சந்திப்பு ரயில் வரைக்கும் தாராளமாக இந்த ட்ரெயினில் வரலாம். சூப்பரான ட்ரெயின். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கூட பெல் பட்டன் ஆளில் போட்டுக்கங்க. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கில் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறம் ஹை பட்டன் அப்படி தட்டி விட்டுருங்க. நம்ம வீடியோ இங்கே என் பண்ண போகிறது இல்லைங்க. இங்கேருந்து வெளியே போயிட்டு டவுன் பஸ் மூலிமா நெல்லையப்பர் கோயிலுக்கு போயிட்டு நெல்லையப்பரையும் காந்திமதி அம்மாவை தரிசனம் பண்ண போகிறோம். அப்புறம் இருட்டுக்கடையில் அல்வா வாங்கிட்டு தான் இந்த வீடியோ என் பண்ண போகிறோம். வாங்க போகலாம். திருநெல்வேலியில் பிளாட்ஃபார்ம் நம்பர் 1 பார்த்தீங்கன்னா நெல்லையோட லெஜெண்டரி நெல்லை எக்ஸ்பிரஸ்ன்னு இருக்கு. திருநெல்வேலி டு சென்னை எக்மூர் போகக்கூடிய ட்ரெயின். நாம் நெல்லையப்பர் கோயிலுக்கு 7B வீரப்பநல்லூர் போகிற பஸ் ஏறி தான் போக போகிறோம். பஸ் எடுக்க போகிறாங்க, வாங்க ஏறிக்கலாம். திருநெல்வேலி நெல்லையப்பர் காந்திமதி அம்மாவோட கோயிலை ரீச் பண்ணிட்டோம்.
கோபுரம் பாருங்கள், குட்டியான கோபுரம் சூப்பராக இருக்குது. கோயிலுக்குள்ளே வந்துட்டேங்க. டைம் இப்போ 8:50 ஆகுது. கோயில் ஓப்பனில் தான் இருக்குது. வாங்க போய் நம்ம தரிசனம் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் திருநெல்வேலிக்கு வந்து நெல்லையப்பர், காந்திமதி அம்மன், நெல்லை கோவிந்தராஜரை 3 பேரையும் சிறப்பாக தரிசனம் பண்ணி வச்சுங்க. கடைசியாக ஒரு 5 நிமிஷம் நம்ம வரும்போது கிட்ட பார்த்தீங்கன்னா கோயில் நடசாத்திர மாதிரி இருந்தாங்க. கரெக்டாக உள்ளே போயிட்டு சாமி தரிசனம் பண்ணியாச்சு. சிறப்பாக இருந்தது சாமி தரிசனம். கிருஷ்ணா ஸ்வீட் ஸ்டால், இரட்டுக்கடை அல்வா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் இருட்டுக்கடையில் அல்வா வாங்கிட்டோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு புது பேக்கேஜுங்க. இந்த பாக்கெட் பார்த்தீங்கன்னா 10 ரூபா. நம்ம சாக்லேட் மாதிரி 5 சாக்லேட் கொடுக்குற மாதிரி 10 ரூபாய்க்கு அல்வா கொடுக்குறாங்க. நீங்கள் வந்தாலும் இதை வாங்கிக்கலாம். சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய இந்த இருட்டுக்கடை பார்த்தீங்கன்னா சாயந்தரம் 5 மணிக்கு மேலே தான் ஓப்பன் பண்ணுறாங்க. அதனால் சரியான கூட்டமாக இருக்குது. நம்ம வாங்கிட்டோம். இந்த இலை அல்வா கொடுப்பாங்க, 20 ரூபாய்க்கு கொடுப்பாங்க, சாப்பிட கொடுப்பாங்க. அதுக்கு பதிலாக தான் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரியான பாக்கெட் மாதிரி சாக்லேட் மாதிரி பண்ணிட்டாங்க. நான் போன டைம் தான் இலையில கொடுத்தாங்க, இப்போ சாக்லேட்டை பண்ணி கொடுத்துருக்காங்க. வாங்க அப்படி போகலாம், ட்ராவல் பண்ணி போகலாம் நம்ம அடுத்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து பார்த்தீங்கன்னா செங்கோட்டையில் புறப்பட்டு திருநெல்வேலி ஜங்ஷன் ரீச் ஆகி இங்கேருந்து போயிட்டு நம்ம நெல்லையப்பர் தரிசனம் பண்ணிவிட்டு இருட்டுக்கடையில் அல்வா வாங்கிட்டு வந்தாச்சுங்க. இதோட நம்ம வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்பெஷல் ட்ரெயின் எக்ஸ்பிரஸ் வீடியோ, அது வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கூட பெல் பட்டன் ஆளில் போட்டுங்க, அப்படியே ஹை பண்ணி தட்டி விட்டுருங்க. அடுத்த ஒரு சூப்பரான உங்களை மீட் பண்ணுறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சூப்பர் ட்ராவல் பிளாக்.